எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். சிங்கக்கேவியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியின் ஆழித்தம் பெறுவேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் நெருங்க 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 பாருங்க. பிசாசின் தாக்குதல், மனிதர்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஈஸியாக பாருங்கள், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள். தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க, நீங்கள் சோர்ந்து போகாதங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. தொடர்ந்து நீங்கள் செபிங்க, துதிங்க. கர்த்தர் சொன்னதை எனக்கு செஞ்சு முடிப்பா. எந்த போராட்டம் வந்தாலும் என் தேவன் எனக்கு செய்து முடிப்பார்னு சொல்லி பாருங்கள். விசுவாசமான வார்த்தைகளை பேசி 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 பாருங்கள், நீங்கள் ஜெயம் எடுங்க. ஏன்னு சொன்னால், தானியேலுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புனாங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது இவனை சிங்கக்கவியில் போட்டுறணும். அங்கே தானியேலுக்கு கர்த்தர் உயர்வை கொடுக்கணும்னு வச்சுருக்கிறாரு. ஏற்கனவே உயர்த்தி வச்சுருக்காரு, இன்னும் உயர்வை கொடுக்கணும் தானியேலுக்குன்னு சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே பிசாசு மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, என்னை எப்படியாவது கொண்டு போட்டுறணும், அழித்து போட்டுறணும். ஹல்லேலூயா. வேறு எதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். ஜெபிக்கிறதுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு குற்றம். ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் போட்டுறணும், இனி ஜெபிக்கக்கூடாது, இந்த சிங்க எப்படியாவது போட்டுறோன்னு சொல்லி ஒரு கூட்டம் நின்று சரி போட்டாங்க. பிசாசுக்கு ஒரே சந்தோஷம், இனி அவ்வளோதான், தானியேல் சிங்கக்கவியில் போயிட்டு வர மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கலாம், மனிதர்கள் எழும்பலாம், பிசாசு எழும்பலாம், கங்கனை கட்டி கொண்டு நிற்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாத. அதுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது தேவ பிள்ளைகளே. அது உள்ளதான், அந்த பாடுகளை தான், அந்த துன்பத்துக்களை தான், அந்த சிங்க கெவிகளை தான், அந்த சூழின் நெருப்புக்களை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் பிசாசு உங்களை நெருக்கிறான், உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க மனிதர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் பாருங்கள், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா தப்புவித்தார். பல கனிகள் திறந்திருக்க, எனக்கு என்ன சட்டை போட்டால் என்ன, நான் தேவனை ஆராதிப்பேன். இன்றைக்கி பாருங்கள், நமக்கு விரோதமாய் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் நாளைக்கு சிங்கக்கவியில் போடணும்னு சொன்னால் நம்ம செபிப்போமா? இல்லை பாருங்கள். ஆனால் தானியேல் தைரியமாக இருந்தார், ஜெபித்தார், தைரியமாக ஜெபிச்சார் பாருங்கள். ஜன்னலை மூடி கூட ஜெபிக்கல, ஜன்னல் திறந்திருக்க, பலகணிக்கு திறந்திருக்கே ஜெபிச்சாராம். அதுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது, உயர்வு இருக்குது பாருங்கள். சிங்கக்கவிகளை தான். தேவ பிள்ளைகளே, பயந்துடாதங்க. நீங்கள் படுற பாடுகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு விரோதம் எழும்புற கூட்டங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், பிசாசுகளை பார்த்து கொண்டு இருக்கிறார், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கீங்க? தானியேலை போல அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, துதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உற்று பார்க்குறாரு பாருங்க. தானியேல் பாருங்கள், ஜெபித்தா சிங்கக்கவியில் கொண்டு போட்ட பிறகும் பாருங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகலை, தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் பாதுகாப்பார். ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகளினை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதன் அனுப்பி சிங்கத்தை கட்டி போட்டா, தானியேல் எடுத்தாச்சு வெளியே. யார் யார் சிங்கக்கவியில் கொண்டு தானியேலை போட சொன்னாங்களோ அவங்களையும் குடும்பத்தையும் கொண்டு உள்ளே போட்டாச்சு, நொறுக்கி போட்டு.
தேவ பிள்ளைகளே, நீங்கள் சற்று பொறுமையாக இருந்து அது தாங்கி சகிச்சு ஜெபத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் எதிராளிகளுக்கு வர்றதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிசாசு நெருக்குவான். அது தாங்கி சகித்து தேங்கூட இருக்கிறார். அந்த பாடுகளை நான் தாண்டுவேன், அந்த உபத்திரத்தை தாண்டுவேன், நான் ஜெயம் எடுப்பேன். அது சிங்க கெபியாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்னி இருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என் கூட இருக்கிறார். இதுக்குள்ளே தான் எனக்கு உயர்வு இருக்கிறது, இதுக்குள்ள தான் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உறுதியாக நிற்கும் போது கர்த்தர் சிங்க கபில தானியேலை விடுவித்தது போல் உங்களையும் விடுவித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் பிசாசு நெருக்குவான், போனியை முடிச்சு போட்டிருப்பேன், அவ்வளோதான் குடும்பத்தை என்ன நொறுக்கிறோன்னு சொல்லுவான். மனிதர்கள் சொல்லுவாங்க, விழுங்க பார்ப்பார்கள். விசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது தொடர்ந்து செபத்தில் இருக்கும் பொழுது தானியேலை போல அல்லேலூயா நீங்கள் இருக்கும்போது பாருங்கள் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். பாபிலோனில் தானியேல் உயர்த்தப்பட்டான். எங்கே இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். பாபிலோனில் இருந்த தானியேலை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் பிள்ளைகளை தலை நிமிர்த்து நடக்க வாய்ப்பார். அந்த பாடுகளுக்குள்ள தான் ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் கம்பெனியில் அவங்க நெருக்கிறாங்களா, பிரச்சனையா, வேலைக்கு மேலே வேலை, அல்லேலூயா அல்லேலூயா, உங்களுக்கு ஆமென், பாடுபடுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, அடிமைப்படுத்துகிறாங்களா, சஞ்சலப்படுத்துகிறாங்களா, அவமானமாக பேசுகிறாங்களா, நீ தாங்கி இங்கே சகிச்சு கொள்ளுங்க. அதுக்குள்ளே தான் ஆசீர்வாத கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசி பேசி ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் தகப்பனே, உடைய அக்கினி இறங்கட்டும் தகப்பனே, உடைய அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. நெருங்க நெருங்க பிசாசு தாக்குதல் அதிகமாக இருக்குது, மனிதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைக்கு ஒரு பிசாசு போராடுகிறான். ஆளும் உடைய பிள்ளை விசுவாசமான வார்த்தைகளை பேசி ஜெபித்தது சுதந்திரித்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அலறிக்கொண்டு திரிகிற கெர்ச்சிக்கிற எல்லா சிங்கத்தின் வாயும் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. மனுஷனுடைய மூர்க்கங்கள் எல்லாம் அன்றைக்கி எரிஞ்சு போகட்டும். சாபமான அனைத்தும் அவன் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் ஜெயம் எடுத்து அந்த இடத்துல உயர்ந்து நிற்பார்களாக. பிசாசின் தாக்குதல் நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வாய்கள் ஆமென் கிழித்து எரிகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சிங்கத்தின் வாய்கள் எழும்பக்கூடாது இயேசப்பா. பாலு சிங்கத்தின் வலு சிற்பத்தை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியது, புது கிருபை தாங்க. வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வறுமை, தனிமை, வேதனை, தருத்தது விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைக்கு பீஸ் கட்ட உதவி செய்யும். படிப்பை ஆசீர்வதி, கல்லூரி படிப்பை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடு, குழந்தை கூடும், கடன் பிரச்சனை மாறட்டும். ஏசப்பா இறங்குங்க. அவமான நிந்தைகள் மாற்றும். அக்கம் பக்கத்தில் சண்டைகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள், பாடுகள், போத்திரம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை மாறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். வழி திறந்து கொடுங்க. வனாந்திர வயலுடைய மாறட்டும். பாலானது பயிரளமாய் மாறட்டும். அவாந்தளி கத்திரி தோட்டமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. சோர்ந்து போகாதபடி பிள்ளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. மன குமுறி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தத்தளித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. வழி திறந்து கொடுங்கப்பா. அதிசயங்களை காண பண்ணுட்டு அடி ரீபா லந்தர தீக்கா தூரிக்கா லாபரக்கா எரிச்சலின் ஆவி எரிஞ்சு போகட்டும். பொல்லாத பொறாமையின் ஆவி எரியட்டும். அல்லேலூயா. மந்திரவாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் செயல் இழந்து போகட்டும். ஒவ்வொருவர் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா பணத்துக்கு கையேந்து நிற்க விடாதுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வைப்பீராக டேடி. உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வைப்பீராக டேடி. அதிசயங்களை செய்யுங்க. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் தேவனை கடந்து வருவீராக. சொந்த வீடு கொடுங்க. வாடகை வீட்டில் உட்காந்து சொந்த வீடு என்றைக்கு வாங்க போகிறோன்னு அழுது கொண்டு பிள்ளைங்க அற்புதம் செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. வாகனத்தை கொடுங்க, நிலங்களை கொடுங்க.
தேவைகளை சாதி இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளு. இயேசுவின் ஜெபிக்கிறனால பிதாவே ஆமென்.